இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் வந்திருக்கும், அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அடுத்த மாதம் 15ஆம் தேதி செகண்ட் செமஸ்டருக்கு எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னையிலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் வரைக்கும் மொத்தம் எத்தனை நாள் இருக்கு பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 20 டேஸ் இருக்கு. அதாவது 20 நாள் இருக்கு. இந்த 20 நாள்ல சார் நம்ம எப்படி சார் ஸ்டடி பிளான் வந்து நம்ம ரெடி பண்ணணும், எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எவ்வளவு நாள் எடுத்துட்டா நம்ம எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியும், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காலையில எவ்வளவு சீக்கிரம் உங்களால எழுந்து படிக்க முடியுமோ, காலையில எவ்வளவு சீக்கிரம் எழுந்து படிக்கிற பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி இல்ல தேர்வு சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் சரி உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். இந்த 20 நாள் நீங்க காலையில எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அந்த பழக்கத்தை இந்த 20 நாள் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாளைக்கு என்ன படிக்கிறோமோ அதை முதல் நாளே வந்து ஒரு A4 ஷீட்டில் எழுதி அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். சரிங்களா? இப்போ அதை பற்றி எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நான் அனுப்புன மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வரும், அரியரே வராது. ஸோ நீங்கள் இப்போ இருந்து படித்தா கூட கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இந்த 20 டேஸ் ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம்? இப்போ நீங்கள் எக்ஸாம் டைம் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் ஒரு நாள் லீவ் இருக்கு, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு லீவ் இல்லை. சரிங்களா? இப்போ லாஸ்ட் சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிச்சா தான் கரெக்டா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி டைம் டேபிள் எடுத்திருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 நாள் இருக்கு. சரிங்களா? அதாவது இன்னையில இருந்து அந்த 15ஆம் தேதி எக்ஸாம் போயிருவீங்க, 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 20 நாள் இருக்கு. அதாவது 25/6/2026 இருந்து 14/7/2026 இந்த டேட் வரைக்கும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 நாள் டைம் இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுங்க. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். 4 நாள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க. சரிங்களா? இந்த 4 நாள்ல நீங்களே பிளான் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின் படிக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க 4 10 மார்க் படிச்சீங்கன்னா 4 நாள்ல இந்த சப்ஜெக்ட் முடிக்க முடியும். இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நோட்ஸும் நல்லா முக்கியமான விஷயம் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி எளிமையாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சவங்க நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். இப்போ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இன்னையிலிருந்து 25/6/2026 இருந்து 28/6/2024 மொத்தம் 4 நாட்கள். சரிங்களா? அதாவது ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா இந்த 4 நாள்ல மோஸ்ட்லி 5 யூனிட்டே கவர் பண்ணிருங்க. நான் இது வரைக்கும் படிக்கல சார், இப்ப இருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, குறைஞ்சது 3 யூனிட்டாவது ஃபுல்லா கவர் பண்ணிருங்க. சரிங்களா? அப்படி 3 யூனிட் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் 3 10 மார்க் கட்ட முடியல, நமக்கு அரியரே வராது. புதுசா இப்ப இருந்தா படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றவங்க இந்த 4 நாள்ல 3 யூனிட்டாவது குறைஞ்சது முடிச்சிருங்க. ஆல்ரெடி படிச்சவங்க 5 யூனிட்டே முடிச்சிருங்க. சரிங்களா? அப்போ 3 யூனிட் முடிச்சீங்க, எக்ஸாம் அன்னைக்கு அந்த 3 யூனிட் நம்ம திருப்பி பார்த்துட்டு அந்த பேலன்ஸ் 2 யூனிட்டுக்கு நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் படிச்சு போனா கூட எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பள்ளி மேலாண்மை வந்து பாத்தீங்கன்னா 25/6/2026 இருந்து 28/6/2026 4 நாள் எடுத்துக்கங்க. அடுத்து செகண்ட் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி. இது வந்து 29/6/2026 அதுல இருந்து 1/7/2024 இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து 3 நாள் மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும். நான் கொடுத்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு நான் கொடுத்த நோட்ஸ் நீங்க 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணாவே, முக்கியமான விஷயத்தை மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு ரீட் பண்ணாவே இந்த சப்ஜெக்ட் ஈஸியா எழுதிடலாம். இந்த சப்ஜெக்ட் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணாவே பாஸ் வந்துடும். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து 3 நாள் எடுத்துங்க. அதாவது சுற்றுச்சூழல் கல்வி 29/6/2026 இருந்து
1/7/2026 3 நாள் எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்து மேஜர் சப்ஜெக்ட். மேஜர் சப்ஜெக்ட்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். மூணாவது சப்ஜெக்டா மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துங்க. அதாவது 2/7/2026 இருந்து 4/7/2024 3 நாள் எடுத்துக்கங்க. ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் இருக்கு பார்த்தீங்களா, அப்ப 4 நாள் கணக்கு வந்துடும். ஸோ மேஜர் சப்ஜெக்ட் 4 நாள்ல இப்போ வந்து 3 நாள் மட்டும் மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துங்க, மூணாவது சப்ஜெக்டா எடுத்துக்கங்க. சரிங்களா? அடுத்து நாலாவது சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் நம்ம ஓனா எழுதக்கூடாது. ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் அதிகமான கிளாஸ் எடுத்திருப்பேன். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருப்பேன். நீங்க பழைய கிளாஸ்லாம் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நாலாவது சப்ஜெக்ட் பாருங்க, கற்றலுக்காக மதிப்பிடுதல். இது வந்து 5/7/2026 இருந்து 9/7/2024 மொத்தம் 5 நாள் எடுத்துக்கங்க. இந்த சப்ஜெக்ட்ல மொத்தமே உங்களுக்கு வந்து 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கொடுப்பேன். இந்த 5 நாள்ல ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் படிச்சாவே 5 நாள்ல 10 கொஸ்டின் முடிச்சிடலாம். சரிங்களா? சோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் கற்றலுக்காக மதிப்பிடுதல் 5/7/2026 இருந்து 9/7/2026 5 நாள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் சப்ஜெக்ட் குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு. இதுல 10/7/2026 இருந்து 14/7/2024 இந்த 5 நாள் குழந்தை உரிமைகள் மற்றும் கல்விக்கு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு ஈஸியா போய் எழுதலாம். எந்த ஒரு பதட்டம் படாம இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த 4 நாள்ல டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எவ்வளவு முடியுமோ இந்த 20 நாள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிச்சுட்டு போயிட்டே இருக்க, எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து சார் எக்ஸாம் எப்படி எழுதணும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும், இதெல்லாம் நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.